வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி அடுத்த வார எபிசோட்ல காவேரி அவங்க கன்சீவா இருக்கிற விஷயத்த விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க. விஜய் ஏதோ வேலையா இருக்கிறாரு, அந்த ஃபோனை அட்டன் பண்ணாம விட்டுறாரு. எப்படியாவது விஜய் வீட்டுக்கு போய் ஆகணுமே, என்ன பண்றது, விஜய் நேரா பார்த்து தான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க காவேரி. இதுக்கிடையில இப்போ சாரதா காவேரிட்ட அன்னைக்கு மாமி வீட்டில் போய் டிஃபன் கேரியர் கொடுத்துட்டு வந்தேன்லமா, அதை போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஜய் வீட்டுக்கு போறாங்க காவேரி. காவேரி இப்போ கதவை தட்டுறாங்க. இந்த டைம்ல நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. அவரு கதவை திறக்கிறாரு. அங்க காவேரி நிக்கிறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் வாங்கி கொடுத்த நகைய நீ நர்மதாவுக்கு போட்டு விட்ட பாத்தியா, அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காவேரி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு விஜய். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. காவேரி அவங்க கையில இருக்கிற அந்த பிரெக்னன்சி கிட்ட காமிக்கிறாங்க விஜய்கிட்ட. நான் கன்சீவா இருக்கிறேன், நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க காவேரி. அதை கேட்ட விஜய் சந்தோஷத்துல காவேரியே தூக்கி சுத்துறாரு. அப்பாவாக போறேன் அப்படின்னு சத்தமா சொல்றாரு. எங்க எங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. ஏன் காவேரி என்னையே அமைதியா இருக்க சொல்ற அப்படின்னு கேக்குறாரு விஜய். இந்த விஷயம் எங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க, நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. எங்க வீட்டுல ஒரு சரியான நேரம் அமையும் போது நானே இந்த விஷயத்த வீட்டுல பேசுறேங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அது வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. அன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்தேன்ல, அந்த டிஃபன் கேரியரை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. இந்த சாப்பாடை நான் நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டுல தான் கொடுத்தேன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு போற சாக்குல தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. காவேரி இப்போ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. காவேரி கன்சீவா இருக்கிற விஷயத்த பத்தி தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு விஜய். அதை கேட்ட தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமே உங்க குழந்தைய உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு, நீ கவலைப்படாத விஜய் அப்படின்னு சொல்றாரு.